الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: ليس الشديد بسرعة أنما الشديد الذي يملك نفسه عند الغضب. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் பேரருள் நம்மை முஸ்லிமாக முஃமினாக படைத்திருக்கிறான். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக பிறக்க வைத்தானான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே மனிதர்கள் தன்னை விட பலகீனமானவர்களிடம்தான் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கும் நமக்கு யாருடன் பிரச்சனையானதோ அவன் நம்மை அடிப்பானா, அடித்தால் மீண்டும் அடிப்பானா என்று பார்த்துதான் கோபப்படுகிறோம். ஒருமுறை ஹஸ்ரத் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் அடிமை பெண் அவர்களுக்கு சான்லா கொண்டு வந்தார்கள். அப்போது அந்த சான்லா தெரியாமல் அவர்களின் மீது கொட்டிவிட்டது. அவர்கள் அடிக்க முயன்றபோது எஜமா என்று சொன்னார்கள். வல் காதிபீன லகைவ் என்று சொன்னார்கள். இறைநேசர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். உடனே எஜமா கலம்து கைலி என்று சொன்னார்கள். நான் கோபத்தை குறைத்து விட்டேன். வல் ஆஃபீன அனின் நாஸ் என்ற ஆயத்தை ஓதி இன்னும் நல்ல அடியார்கள் தனக்கு அநியாயம் செய்தவர்களையும் மன்னிப்பார்கள். மீண்டும் அவர் எஜமா சொன்னார்கள், நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். மீண்டும் அந்த பெண் இந்த ஆயத்தை ஓதினார்கள், அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். மீண்டும் அந்த அடிமை பெண் சொன்னார்கள், உதவி செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். எஜமா சொன்னார்கள், நான் உன்னை உரிமை விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். ஹஸ்ரத் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எந்தளவு தன் கோபத்தை அடக்கி இருக்கிறார்கள். தன் அடிமை பெண்ணை எதுவும் செய்யாமல் முழு உரிமை விட்டு அவர்களை மன்னித்து விட்டார்கள். என்ன அந்த சஹாபாக்களின் உயர்ந்த பண்பு! ஆனால் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுபவர்களாக இருக்கிறோம். நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைஸ ஷதீது பிசுராத்தி. எதிரியை வீழ்த்துபவன் வீரன் அல்ல. கோபம் ஏற்படும் போது கோபத்தை கட்டுப்படுத்துபவன் தான் வீரன். அன்பார்ந்தவர்களே, ஒருமுறை அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வீரனோடு போர்க்களத்தில் போர் செய்திருந்தபோது அந்த வீரனை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் வெட்ட முயன்ற போது அவன் அலி ரலியல்லாஹு அவர்களின் மீது எச்சியை துப்பிவிட்டான். அவர்கள் எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டார்கள். ஏன் அவனை வெட்டவில்லை என்று கேட்டபோது, அவன் எச்சியை என்மேல் துப்புவதற்கு முன்னால் வெட்டினான், அல்லாஹ்வுக்காக வெட்டியதாக இருக்கும். அவன் என்மேல் எச்சியை துப்பியதற்கு பின்னால் வெட்டினால் நான் கோபப்பட்டு அவனை வெட்டியதாக ஆகியிருக்கும். அதனால்தான் நான் வெட்டவில்லை. என்ன எப்படியெல்லாம் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துகிறார்கள்! ஆனால் நம்மோடு ஓதும் சக மாணவர்கள் திட்டினாலோ முறைத்தாலோ அவர்களை பதிலுக்கு திட்டுகிறோம். அவர்கள் மனது புண்படுமாறு செய்கிறோம். ஆனால் போர்க்களத்தில் கூட கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்கள் கோபத்தை சகித்து கொண்டார்கள். என்ன அந்த சஹாபாக்களின் உயர்ந்த பண்பு! அவர்களுக்கு நாம் அர்ப்பணையாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களின் பொருட்டால் இந்த சஹாபாக்களின் உயர்ந்த பண்பை நம்மளுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.